பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கண்மலையும் தேன் பார்வையாளர்களாகிய உங்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து இந்த செய்திக்கு நேராக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். கிறிஸ்தவர்களே, விழித்துக் கொள்ளுங்கள். இந்த தொடர் வழியாக நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். ஆனாலும் முந்தைய பாடங்களுக்கும் இதற்கும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்புடையதாகத்தான் இருக்கு. அது தனியா இது தனியா அப்படி தெரியாதுங்க. ஒரு விழிப்புணர்வுக்காக நாம் இந்த தலைப்புகளிலே பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இன்றைய நாளிலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகம் பக்கம் 26 வசனம் 5. அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அவன் பேசுகையில், யார் பேசுகையில்? பேதுரு பேசும்போது. பேதுரு என்ன பேசினாரு? மேல உள்ள வசனங்களை நம்ம பார்க்கணும். மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறார்கள். இந்த 5 வசனங்களை நீங்க வாசித்தீங்கனாலே இந்த 5வது வசனத்தினுடைய சாராம்சம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். மோசே, எலியா, இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே தேவனை போல எண்ணப்பட்டவர் மோசே. தீர்க்கதரிசிகளில் மகா வல்லமையான தீர்க்கதரிசி எலியா. அப்போஸ்தலர்கள் காலத்திலே அவர்களோடு இருந்து அற்புதங்களை செய்த இயேசு கிறிஸ்து. இவர்கள் 3 பேரையும் ஒரு சேர பார்த்த உடனே பேதுரு அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாம் இங்கே இருந்துருவோமே, 3 பேருக்கும் 3 கூடாரங்களை போட்டு இங்கேயே இருந்துடலாமே. ஆச்சரியமான ஊழியத்தை செய்த மோசே இருக்கிறாரு, மகாபெரிய தீர்க்கதரிசியாகிய எலியா இருக்கிறாரு, நீங்க இருக்கிறீங்க, வேற என்ன வேணும்? அப்படியே இருந்துடலாமே அப்படின்னு பேதுரு பேசும்போது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. யார் மீது? மோசேயின் மீதும் எலியாவின் மீதும் நிழலிட்டு அவர்கள் இருவரும் மேகத்தினாலே எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். அப்புறமா தேவன் சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன், he is my beloved son. இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா, அப்ப மோசேக்கு செவி கொடுக்க வேண்டாமா? தோரா, யூதர்கள், இஸ்ரவேலர்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், இந்த 5 புத்தகங்கள் இருக்கு இல்லைங்களா? இந்த 5 புத்தகங்களைத்தான் மோசே சீனாய் மலை மேல போய் 40 நாட்கள் தேவனோடு கூட இருந்து அக்னி நடுவிலிருந்து கர்த்தர் பேசினாரு. மோசே அதை பெற்றுக்கொண்டு வந்தாரு. அதனால அதுதான் தேவன் கொடுத்த புத்தகம். வேற ஏசாயா பேசுனது, எரேமியா பேசுனது, தானியேல் பேசுனது அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. மோசே பேசிய இந்த புத்தகங்கள் எங்களுக்கு போதுமானது.
அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அவைகளை கை கொள்ள வேண்டாமா? பேதுருவனுடைய கேள்வி என்னதான்? அவருடைய கேள்வி என்னவாக இருக்கிறது? நீங்க இவருக்கு செவி கொடுங்கன்னு சொன்னீங்கன்னா அப்ப மோசேக்கு என்ன செய்யறது? எலியா மிகப்பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைகளை எல்லாம் என்ன செய்வது? பரிசுத்த வேதாகமத்துல ஆண்டவரை பற்றிய தீர்க்க தரிசனங்களும் இருக்கிறது. அந்த 5 புத்தகங்கள்ல தனியாக தீர்க்க தரிசனம் உரைத்த நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டையும் சொல்லி தீர்க்க தரிசனங்களையும் சொல்லி நமக்கு எந்த பாதையில போறது அப்படிங்கிறதே ஒரு தெளிவில்லாம இருக்கு. நம்ம தேடி போற ஒரு ஊருக்கு அங்கங்க திசை காட்டி பலகைகள் வச்சிருப்பாங்க. இந்த ஊரு இத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இப்ப ஒரே ஊரு பேரை போட்டு 4 பக்கமும் அதே மாதிரி அம்புக்குறிகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிலைமை என்ன? ஒரே பேர் தான், ஆனா 4 பக்கமும் திசையை காட்டுறாங்க. 4 பக்கமும் ஒரு சில கிலோமீட்டர்களை எழுதி போட்டிருக்காங்க. ஒரே மாதிரி கிலோமீட்டர்களை, இங்கிட்டும் போலாம் இங்கிட்டும் போலாம் இங்கிட்டும் போலாம். அந்த மாதிரி வேதாகமத்துல ஏன் 2 ஏற்பாடுகள் இருக்கிறது? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு ஏன் இருக்கிறது? இந்த கேள்வி எப்பயாவது நமக்கு வந்திருக்குதா? வேதாகமத்தை கேள்விகளோட படிச்சாதாங்க அதுல நம்ம ஒரு விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ள முடியும். அதனாலதான் கிறிஸ்தவர்களே விழித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்காக அன்பு பாராட்டி உபவாசம் இருக்கிற அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறீங்க. வயது முதிர்ந்தவர்களாக இருந்தா கூட நான் ஆண்டவருக்காக உபவாசம் இருக்கிறேன், ஜனவரியிலிருந்து டிசம்பருக்குள்ள பைபிளையே ஒரு முறை நான் படிச்சு முடிச்சிருவேன். அதுக்காக நீங்க ஒதுக்குகிற நேரம் விலையேற பெற்றது. உங்களுடைய சரீர சிரமங்கள் அது கவனிக்கத்தக்கது. ஆனாலும் ஒரு விழிப்புணர்வு இல்லை என்று சொன்னால் நாம் இன்னும் அநேக ஆண்டுகளுக்கு படித்துக் கொண்டே இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவுக்கு நம்மால் வர முடியாது. இப்ப இந்த திசை காட்டி பலகை எத்தனை பக்கம் தான் அம்புக்குறியை காட்டணும்? ஒரே ஒரு பக்கம் தான் காட்டணும். அதுதான் சரியாக இருக்கும், இல்லைங்களா? இப்ப நம்ம எல்லாருடைய நோக்கம் என்ன? பரலோகம். அதானே நம்முடைய நோக்கம். நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம்? நித்திய ஜீவன், அதுக்காக அழைக்கப்பட்டோம். அழியாத வாழ்க்கை, அழியாத பரலோகம், இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டோம். சரி, சில வசனங்களை நம்ம பார்த்தோம்னா இதுக்கான தெளிவு நமக்கு கிடைக்கும். மோசேக்கு செவி கொடுக்கிறதா, எலியாவுக்கு செவி கொடுக்கிறதா, தேவன் சொன்ன மாதிரி ஆண்டவருக்கு செவி கொடுப்பதா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 44 46 வரைக்கும் நீங்க குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. முக்கியமான சில வசனங்களை மட்டும் நான் வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடு பக்கம் 123. உங்க பைபிள்ல நீங்க அந்த முக்கியமான வசனங்களை வட்டம் போடுவீங்கல்ல, வட்டமாவது அண்டர்லைனாவது பண்ணுவீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணிக்கிங்க. இல்லைன்னா ஒரு டைரியில நீங்க கிறிஸ்தவர்களே விழித்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற தலைப்புல இந்த பாடங்களை நீங்க வரிசையாக குறித்து கொண்டு வாங்க. 44வது வசனம். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். 46வது வசனம். எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும்
மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? அந்த 44வது வசனத்தை பார்த்தாலே ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? பேதுரு, அவரோடு கூட சென்ற அப்போஸ்தலர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உடனே இவர்கள்லாம் பயந்து போய், இவ்வளவு அற்புதம் செஞ்சவரு, இப்படியெல்லாம் வார்த்தைகளை பேசினவரு, அவரையே சிலுவையில தொங்க விட்டாங்க, நம்மளெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு மீண்டும் மீன்பிடிக்க போயிட்டாங்க. அங்கேயே போய் ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார். சந்திச்சு அவர்களை பலப்படுத்தி இந்த வாக்கியங்களை சொல்லுகிறார். மோசேயின் ஆகமங்களிலே சொல்லப்பட்டது, தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளால் உரைக்கப்பட்டது எல்லாம் நிறைவேறி விட்டது. ரொம்ப அதிர்ச்சியா இருக்குங்களா? என்னங்க நியாயப்பிரமாணம் நிறைவேறிச்சுன்னு சொல்றீங்க, தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சுன்னு சொல்றீங்க? நான் சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் சொல்லி வேதாகமத்திலே பதிந்து வைத்திருக்கிறார். இதனுடைய சாரம் என்ன? இந்த நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசனங்கள், இவைகளுடைய சாரம் என்ன அப்படின்னா, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாய் இருந்தது. பைபிளுடைய சாரமே இதுதான். இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அடக்கம் பண்ணப்பட வேண்டும், மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழ வேண்டும். இதை தவிர வேற ஏதாவது சாரம் இருக்குங்களா? மைய கருத்து இருக்குங்களா? எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஆண்டவரை பற்றியதுதான். எல்லா தீர்க்க தரிசிகளும் உரைத்தது இவரை பற்றிதான். இயேசு கிறிஸ்து இல்லை என்று சொன்னால் வேதாகமே கிடையாது. மோசேயின் ஆகமங்களிலே சொல்லப்பட்டவர் ஆதியாகமம் 3:15 முதல் தீர்க்க தரிசனம். என்னது முதல் தீர்க்க தரிசனங்க? முதல் தீர்க்க தரிசனம் சொன்னவர் பரலோகத்தின் தேவன். உன் வித்துக்கும் ஸ்ரீயின் வித்துக்கும் பகைமை உண்டாக்குவேன், நீ அவருடைய குதிகாலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார். சாத்தானை ஜெயித்து, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசை ஜெயித்து உயிர்த்தெழுந்து வந்தவர் யாருங்க? மரணம் தான். மனுஷனுடைய கடைசி பயம் மரணம். மரித்து போயிருவீங்க அப்படின்னா பயப்படாத மனிதர்களே கிடையாது. ஆதியாகமம் 3:15 மோசேயின் ஆகமங்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். யாத்ராகமம் 12 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது அந்த கடைசி ராத்திரியிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். 1 வயது வளர்ந்த ஆடாக அது இருக்க வேண்டும். அதனுடைய இறைச்சியை வேக வைக்கவும் கூடாது, பச்சையாகவும் சாப்பிடக்கூடாது. தீயிலே வாட்டி கசப்பான கீரையோடு கூட கால்களிலே பாதரட்சையை தொடுத்து கொண்டு கைகளிலே தடிகளை பிடித்துக் கொண்டு வேக வேகமாக புசிக்க வேண்டும், கசப்பான கீரையோடு கூட. ஏன்னா எகிப்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை. பஸ்கா என்கிற வார்த்தைக்கு பாஸ் ஓவர், கடந்து வருதல். ஆதியாகமத்துல சொன்ன ஸ்திரீயின் வித்து யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யாத்ராகமத்திலே சொல்லப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி யாரு? 1 கொரிந்தியர் 5 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் போது, கிறிஸ்து என்னும் பஸ்கா நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 7வது வசனம். புதிய ஏற்பாட்டுல 230வது பக்கம். அந்த வசனத்தை குறிங்க, அடிக்கோடு இடுங்க, கவனமா மீண்டும் ஒரு முறை படிங்க. ஆகையால் நீங்கள் புளிப்புள்ளாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள்,
ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வந்ததனுடைய அடையாளமாக அங்கே பஸ்கா ஆடு அடிக்கப்பட்டது. இங்கே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லாருடைய பாவங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பலியாகி நமக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆனார். எதையெல்லாம் மறைக்கிறதுன்னு ஒரு ஒரு ஒழுங்கு வேண்டாங்களா? எவ்வளவு பெரிய சத்தியத்தை மறைச்சிட்டாங்க இல்ல? சும்மா பேருக்கு ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை ஒரு விருந்துல மற்ற எல்லா உணவுகளையும் நல்லா சாப்பிடுறாங்க, ஊறுகாய லேசா தான் தொட்டுக்கிறாங்க. அந்த மாதிரி கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகள், அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, அவர் உயிர்த்தெழுந்தது, அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போவோம், இதையெல்லாம் ஊறுகாய் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனாலதான் நம்ம விழிப்புணர்வு அடையணும். வேதாகமத்தினுடைய நோக்கம் என்ன? பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எதற்காக சொல்லப்பட்டது? மோசேயின் ஆகமங்களிலே சொல்லப்பட்டவைகளுடைய கருத்து என்ன? யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? சும்மா நேரம் போகாம எழுதி வச்சிருக்காருங்களா? ரொம்ப வருத்தம். நம்ம விழிப்பில்லாம இருந்தோம்னா அது தேவனுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம். லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டுல லேவியராகமம் 16வது அதிகாரத்துல வசனங்கள் 21, 22, 29 அந்த வசனங்களை குறிச்சுக்குங்க. நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லாவே நீங்க படிச்சு பாருங்க. நான் உங்களுக்கு சில வசனங்களை ஆண்டவருடைய சிலுவை பலிக்கு ஏற்றாற் போல அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். லேவியராகமம் 16, 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவர்களுடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவனுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள் வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். இது என்னன்னு புரியுதுங்களா? ஒரு ஆட்டுக்கடாவை கொண்டு வருவாங்க. எந்த குடும்பம் கொண்டு வர்றாங்களோ அல்லது எந்த கோத்திரம் கொண்டு வர்றாங்களோ, ஆரோன் என்ன செய்வாரு? அந்த ஆட்டின் தலையின் மேல 2 கைகளையும் வைத்து இவங்க செஞ்ச பாவங்கள் அக்கிரமங்கள் அதையெல்லாம் அந்த கையை வச்சுக்கிட்டே சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு அந்த ஆட்டை பலி கொடுக்க மாட்டாங்க. அதுக்குன்னு அதை கொண்டு போய் ஊருக்கு வெளியே கொண்டு போய் விடுறதுக்குன்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வசமாக அந்த ஆட்டை கொண்டு போய் வெளியில விட்டு வந்துருவாங்க. அது திரும்ப ஊருக்குள்ள வராது. மறுபடியும் பாருங்க, லேவியராகமம் 16, 22. அந்த வெள்ளாட்டுக்கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டுக்கடாவை வனாந்தரத்திலே போக விட கடவன். 26வது வசனம். போக விடப்படும் போக்காடாகிய வெள்ளாட்டுக்கடாவை கொண்டு போய் விட்டவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்துக்கு வருவானாக. அந்த ஆட்டுக்கடாவுக்கு போக்காடுன்னு பேரு. போக விடப்படும் ஆடு போக்காடு. இதே மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தையும் தன்மேல் சுமந்து நம்முடைய அக்கிரமங்களுக்காக நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டு ரத்தம் சிந்தி இயேசு தன்னிடத்திலே வருகிறதை கண்டு, இதோ உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கிறார். யாரை பத்தி சொன்னாரு? ஆண்டவராகிய இயேசு. அப்ப நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்டவைகள், தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்டவைகள், இவைகள் எல்லாவற்றினுடைய நாயகன் கருப்பொருள் யாரு அப்படின்னா
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மோசேயின் ஆகமங்கள்ல சொல்லப்பட்ட அந்த 5 புஸ்தகங்கள்லையும் ஒவ்வொரு தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். அதிகமான தீர்க்க தரிசனங்களை தெரிந்து கொள்ள விரும்புறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. 300க்கும் மேற்பட்ட வசனங்கள் இருக்கிறது, நாம கற்றுக்கொள்ளலாம். என்னாகமம் 20, 10, 11 வசனங்கள். மோசேயும் ஆரோனும் சபையாரை கன்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கன்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கன்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. இந்த கன்மலை யாரு? அந்த கன்மலை கிறிஸ்துவே. எப்படி சொல்றீங்க பிரதர்? அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய கொரிந்துவுக்கு எழுதிய முதல் நிருபம் 10வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? வேதாகமத்தை படிக்கிறது இப்படி இணைத்து படிக்கணும். பொருள் புரிகிற மாதிரி, அர்த்தம் வர்ற மாதிரி. அதற்காகத்தானே நமக்கு இந்த வேத வாக்கியங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் அந்த என்னாகமம் 20ஆம் அதிகாரத்துல மோசேட்ட தேவன் சொல்லும் போது கன்மலையை அடின்னு சொல்லலங்க. யாத்ராகமம் 16ஆம் அதிகாரத்துல ஒரு மாதிரி அந்த சீன் வனாந்தரத்துல அவங்களுக்கு தண்ணீர் இல்லாத போது கன்மலையை அடின்னு சொன்னாரு. இப்ப 2வது தடவையா சொல்லும் போது காதேஸ் வனாந்தரத்துல வரும்போது கன்மலையை பார்த்து பேசுங்கள்னு தான் சொன்னார். கன்மலையே, எங்களுக்கு தண்ணீர் வர கடவுது, கர்த்தர் சொன்ன பிரகாரமாக கன்மலையிலிருந்து தண்ணீர் வர கடவுது, அப்படிதான் பேசியிருக்கணும். அல்லது அங்க ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட கேட்டிருக்கணும். ஜனங்க எல்லாம் டென்ஷன் படுத்தினாங்கன்னு சொல்லி மோசே என்ன பண்ணிட்டாரு? 2 தடவை அடிச்சிட்டாரு. அந்த கன்மலை கிறிஸ்துவை அடித்ததுனாலதானோ என்னவோ தெரியல, மோசேயும் ஆரோனும் கானானுக்குள் போகவில்லை. நீங்க அந்த தேசத்தை பங்கிட மாட்டீங்கன்னு சொல்லிட்டார். அப்ப இன்றைக்கு தேவனுடைய குமாரனுடைய வார்த்தைகளை புறம்பே தள்ளிட்டு எனக்கு பிரியமானதை மாத்திரம் நான் செய்யறேன்னு வைங்களேன், அது எந்த அளவுக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்? யோவான் 12:48 நீங்க வாசித்து பாருங்க. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். எவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கும் பாருங்க. அவர் சொல்லிட்டாரு, இவர் சொல்லிட்டாரு, மாற்று கருத்தே இல்ல, பைபிளே படிக்க வேண்டாம், அவர் சொன்னா சரிதான், அப்படி எல்லாம் நாம அபரிமிதமான நம்பிக்கைகளை சிலர் மேல வச்சிருக்கிறோமே, அதுல இருந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டாங்களா? விழித்துக் கொள்ளுங்க. அந்த கன்மலை கிறிஸ்து. இன்றைக்கு நாம கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். உபாகமம் 18:18 என்னதுங்க? உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவேன். உபாகமம் 18:18. நேரம் குறைவா இருக்கு, நீங்க அதை வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, மோசேயின் ஆகமங்களிலே சொல்லப்பட்டவைகளை வாசித்தோம். தீர்க்கதரிசிகள்லாம் என்ன சொல்றாங்க? ஏசாயா 7:14 ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பிப்பார், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். என்ன ஆச்சரியம்! இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கும் ஏசாயா தீர்க்கதரிசிக்கும்
740 ஆண்டு கால இடைவெளி. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 735 அல்லது 740 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இன்ன ஊர்ல பிறப்பாரு, இன்னார் இடத்துல பிறப்பாரு, அவருக்கு இன்ன பேர் வைப்பாங்க அப்படின்னு 7 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், ப்ராபசி. அப்படின்னா வரும் காரியங்களை முன்னதாக அறிவிக்கிறது தாங்க தீர்க்க தரிசனம். பாருங்க, ஏசாயா பல நூறு வருஷங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை அவர் சொல்லி இருக்கிறாரே, அது எங்க நிறைவேறிட்டு பார்த்துடலாமா? மத்தேயு 1ஆம் அதிகாரம். ஏசாயா சொன்ன மாதிரியே நடந்தது அப்படின்னு ஆவியானவர் பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 22, 23 வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். எங்க சொல்லப்பட்டது? ஏசாயால சொல்லப்பட்டது. அது எங்க நிறைவேறியது? மத்தேயுல நிறைவேறி. இப்ப மோசேயின் ஆகமங்கள்ல சொல்லப்பட்டவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தீர்க்கதரிசிகள்லாம் யாரை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்னாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து. மீகா 5:2 எப்ரத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, உன்னிடத்திலே பிறக்கிறவர் என்னிடத்திலிருந்து வந்தவர், அவர் உன்னிடத்திலே பிறந்து என்னிடம் வரைக்குமாக வருவார். இஸ்ரவேலை ஆளப்போகும் பிரபு உன்னிடத்துல பிறப்பாரு, என்னிடத்துக்கு வருவாரு. அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களுடையது, காலங்களே இல்லை. இயேசு கிறிஸ்து வயசு சொல்றதுன்னா என்ன வயசு சொல்றதுங்க? மரியாள் வயிற்றுல பிறந்ததுல இருந்து ஒரு காலத்தை கணக்கிட்டு சொல்லிடலாமா? 2024 வயசுன்னு சொல்லிடலாங்களா? அப்பனா அதுக்கு முன்னால எங்க இருந்தாருங்க? சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்து போனதுக்கு அப்புறம் இப்ப எங்க இருக்கிறாருங்க? அவருடைய பிறப்பின் காலத்தையும் குறிக்க முடியாது, மரணத்தின் காலத்தையும் குறிக்க முடியாது. அதனாலதான் மற்ற எல்லாரும் பண்றது மாதிரி நாம அவருக்கு ஒரு பிறந்த நாளையும் ஒரு இறந்த நாளையும் கொண்டாடக்கூடாது. அதுக்கான ஆதாரம் வேதாகமத்தில் இல்லை. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றும். ஏசாயா 11, 1, 2 வசனங்கள்ல எவ்வளவு நேர்த்தியாக அழகாக தேவன் நம்ம கொடுத்திருக்கிறாரு பாருங்க. ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழுப்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியையும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இது யாரை குறித்தது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பது. அது என்ன? ஈசாயின் அடிமரம். தாவீதினுடைய அப்பா பேரு ஈசாய். தாவீது கடைசி மகன். சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் போது கேட்கிறாரு இல்லையா, அவனுடைய குமாரர்கள் இவ்வளவுதானா? இல்ல இல்ல, ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிடு. ஆடு மேய்ச்சிட்டு இருந்து வந்தவரை தேவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார், தாவீதை. அந்த தாவீதினுடைய வம்சாவளியில கோத்திரத்துல யார் வர்றதுங்க? அந்த குருடர்கள் கேட்டாங்க இல்லையா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். எப்படி தாவீதின் குமாரன்? இயேசு கிறிஸ்து அந்த அந்த கோத்திரத்துல வந்தார், யூதா கோத்திரத்துல வந்தார். இப்ப நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைச்சிருக்கு இல்லைங்களா? மோசேயின் ஆகமங்கள், தீர்க்கதரிசிகள் சொன்னது, இன்னும் கூட நம்ம பார்க்கலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் இந்த
ஈசாயின் அடிமரத்திலிருந்து வந்தவருக்கு என்ன கொடுக்க போறாராம்? பழைய ஏற்பாடு பக்கம் 903. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதி உள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. என்ன ஆச்சரியம்! இயேசு கிறிஸ்துவுக்கு கர்த்தர் என்கிற நாமத்தை கொடுப்பார். கர்த்தர் அதிகாரம் உடையவர். மலையாளத்துல கர்த்தாவு அப்படிமா, என்ற கர்த்தாவே அப்படிமா. என்னை ஆளுகை செய்கிறவரே. யார் ஆளுகை செய்வாங்க? ஒரு ராஜாவா இருக்கிறவர் தான் என்ன செய்ய முடியும்? ஆளுகை செய்ய முடியும். அப்ப ஏசாயா, எரேமியா, மீகா, இன்னும் நிறைய இருக்குதுங்க. ஆண்டவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைய இருக்குது. அதனுடைய விவரங்கள்லாம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன், அவர் வழியாகத்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு. இதுதாங்க இந்த செய்தியினுடைய சாரம். என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்ட ஆண்டவரை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது. தீர்க்க தரிசிகள் எல்லாம் சொன்னாங்களே, ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஓசியா, யோவேல், ஒபதியா, யோனா, மீகா, ஆகாய், சகரியா, மல்கியா, எல்லாம். மல்கியால கூட ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்த்துடலாங்க. எலியாவின் ஆவியை பெற்றவர் வருவார், அவர் வந்து வழியை ஆயத்தம் பண்ணுவார். யோவான் ஸ்நானகனை பற்றி. யோவான் ஸ்நானகன் யாருக்கு வழியை ஆயத்தம் பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்துவுக்கு. இன்னும் கூட சில வசனங்களை பார்க்கலாம். ஏசாயா 53 நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம். அதுல எத்தனை வசனங்கள் இருக்கு? ஒரு 12 வசனங்கள். ஏசாயா 53ல வெறும் 12 வசனம் தான் இருக்குது. நீங்க ஒரு 5 நிமிஷத்துல வாசித்தரலாம். நான் உங்களுக்கு 5வது வசனத்தை மட்டும் வாசிக்கிறேன். பழைய ஏற்பாடு 860வது பக்கம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அந்த போக்காடு பார்த்தமே லேவியராகும் 16ஆம் அதிகாரத்துல. ஒரு ஆட்டு தலை மேல கைய வச்சு அக்கிரமங்களை எல்லாம் சொல்லி ஊருக்கு வெளியில கொண்டு போய் விடுவாங்கல்ல. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே கபாலஸ்தலம் என்னப்பட்ட அந்த மலையிலே ஊருக்கு புறம்பே தான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். எவ்வளவு நேர்த்தியா பொருந்தது பாருங்க. எப்படி இந்த வசனங்கள் நமக்கு பாடங்களை கொடுக்கிறது? லூக்கா 24ல ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துக்கு நம்ம இந்த நாள்ல இதை நிறைவு செய்வோம். தொடர்ச்சியை அடுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நாம கற்றுக்கொள்ளலாம். லூக்கா 24:44 அவர்களை நோக்கி, அப்போஸ்தலர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களினாலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. எல்லாம் ஒரு முடிவுக்கு வருது. நியாயப்பிரமாணம் இவங்க பிரிச்சு பிரிச்சு சொல்றாங்களே, 10 கட்டளை பிரமாணம், தீர்க்கதரிசிகள்,
எல்லாவற்றுக்கும் முடிவு வந்து விட்டது. நியாயப்பிரமாணத்துக்கும் தீர்க்க தரிசனத்துக்கும் முடிவு வந்து விட்டது. அதனாலதான் தேவன் சொன்னாரு, நீங்க மோசேக்கும் செவி கொடுக்க வேண்டாம், எலியாவுக்கும் செவி கொடுக்க வேண்டாம். அவங்க 2 பேரும் மேகத்தின் வழியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அங்க இருந்தாரு. இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, விழித்துக் கொள்ளுங்கள். ஒரு 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 அவேர்னஸ்க்குள்ள வருவோம். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி சொல்லப்பட்டதுதான். தீர்க்கதரிசிகள் சொன்னது எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளைத்தான். இதுல ஒரு பெரிய சஸ்பென்ஸே வைப்பாங்க. மலையில ஆண்டவர் அப்போஸ்தலரோட என்ன பேசினாரு அப்படின்னு. நம்ம அடுத்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில நாம் அதை கற்றுக்கொள்ளலாங்க. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளும், சங்கீதங்களில் சொல்லப்பட்டவைகளும், தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்டவைகளும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதுதான். அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன், அவர்தான் நித்திய ஜீவன். வேறு எதுவும் வழி இல்லை. அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழே மனுஷர்களுக்குள்ளே, பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமத்தினாலே ரட்சிப்பில்லை. ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளிலே மனமகிழ்ச்சியான நேரத்திலே கேட்ட வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மோசேயின் ஆகமங்களிலும் தீர்க்க தரிசனங்களிலும் சொல்லப்பட்ட உடைய குமாரனுடைய சிலுவை பாடுகள் தான் என்பதை நாங்கள் இந்த பாடங்கள் வழியாக புரிந்து கொண்டோம். தகப்பனே, கேட்ட உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கேட்கிறவர்கள் அநேகருக்கு இதை எடுத்து சொல்ல உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.